இந்த உடல் எடையை தாங்குற முட்டி போன்ற ஜாயிண்ட்டுகள் அதனால சிவியரா பாதிக்கப்படுது. எடை கூடுது, அதே முட்டியில் அப்படியே நடந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பாரத்தை தாங்க முடியல, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது. செகண்ட் ரீசன் வந்து நம்ம எல்லாமே ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பழகிட்டோம். முக்கால்வாசி நம்ம எல்லாருமே டெஸ்க் ஜாப்ல தான் இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரெஜிமோ, நம்ம வந்து ஒரு டைம் எடுத்து நம்ம ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட் ப்ளே பண்ணுறது, டைம் எடுத்து வாக் போகிறது, அது கிடையாது. எங்கே உட்காந்தாலுமே நல்ல முதுகு அந்த சேர் மேலே படுறது மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக கேப் எதுவும் இல்லாமல் உட்காரணும். ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற சேர் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் லேப்டாப் பார்க்குறீங்க, புக்கு படிக்கிறீங்க, எது பண்ணுறீங்கனாலும் இப்படி கூன் போட்டே படிக்காமல் உங்களுடைய கண் லெவலுக்கு அந்த லேப்டாப்பு, இப்போல்லாம் புக்குக்கு கூட உங்களுக்கு ஒரு ரீடர் மாதிரி வந்துச்சு, அதில் வச்சு படிக்கும்போது பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தாலுமே ரொம்ப கூன் போட்டு இப்படி சோஃபாலாம் உட்காந்துட்டு படுத்துட்டு படிக்காமல், ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே ஜங்க், ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப அதிகமாக டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம செல்களை டேமேஜ் பண்ணுறது இந்த டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ்லையும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சத்து கிடையாது, எம்டி கேலரிஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியன் ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்பு ப்ரிடாமினேட்டட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ், சப்பாத்தி, இந்த மாதிரி கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 சர்விங்ஸாவது எடுத்துக்கணும். கலர் காய்கறிகள், கலர் பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். சின்ன பசங்கள்லேருந்தே அவங்களுக்கு அதை கொடுத்த இதுதான் நார்மல் ஃபுட்டு. அது வந்து நம்ம என்னைக்காவது ஒரு அக்கேஷனுக்கு போனால், ஒரு வெளியில் போனால், ஒரு பார்ட்டிக்கு போனால் கேக்கு, சிப்ஸு, பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்லான்றத அவங்க மனசுலேயும் விதைக்கணும். வீட்டில் வாங்கி வச்சு ரொட்டீனா. டாக்டர்ஸ் மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து டாக்டர் கிருத்திகா பாலகிருஷ்ணன் எம்பிபிஎஸ் எம்டி. அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்க வந்து பல விஷயங்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் பயணம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெயின் அண்ட் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெடிசன் வந்து எனக்கு ஒரு 6th 7th எம்பிபிஎஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு இஷ்டம். அதுக்காக ட்ரைனிங் எல்லாமே எடுத்துட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிவிட்டு, எம்டி வந்து நான் எடுத்தது வந்து மயக்கவியல் துறை, எம்டி அனஸ்தீஷா நான் பேசிக்கலி. ஸோ பெயினில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமும் அனஸ்தீஷா துறையில் போனது தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது நாங்கள் நிறைய சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ், எந்த ஒரு பேஷண்ட் சர்ஜரி பண்ணாலுமே கொஞ்சம் நாள் எடுத்து தான் அவங்களால வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வலினால, எஸ்பெஷலி மற்ற காரணங்களுக்காக வலி, முதுகு வலி, முட்டி வலி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஆப்ரேஷன் தான் ஒரு தீர்வாக இருக்குமா, அப்படி பண்ணினவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்களே, ரெக்கவரி பீரியடில் ரொம்ப சிரமப்படுறாங்களே, அப்போ இதுக்கு வந்து மாற்று எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் ஒரு 12-13 வருஷம் முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யோசிச்சிருக்கோம். பட் அனஸ்தீஷாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கிரானிக் பெயின், நாள்பட்ட வலிங்கிறது அனஸ்தீஷாலேயே ஒரு பார்ட்டாக இருந்தது, எங்களோட கரிக்குலமில் ஒரு பார்ட்டாக இருந்தது. அப்போ அதில் வந்து அவங்க இந்த நாள்பட்ட வலிக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் மூலயமா, மருந்து மாத்திரைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணும்போது அவங்க சரியாகிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வம், அதில் போய் நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதில் ஏதாவது நியூவர் அட்வான்சஸ் வந்ததுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. இன்டர்வென்ஷனல் பெயின், ஸ்பைன் பெயின், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அது என்ன, அதனால் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு. பட் அதனால் என்ன பலன் அப்படின்றது ஒரு சந்தேகத்திலே இருக்காங்க. அது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ வந்து ஒரு நாள்பட்ட வலி உங்களுக்கு இருக்குது, கொஞ்ச நாளாக ஒரு இடத்துல ஒரு கை வலிக்குது, நீங்கள் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஒத்தடம் கொடுக்கறது, வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வலி மருத்துவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டறியறது தான். எலும்புலேருந்து வருதா, இல்லை தசை சார்ந்த வலியா, இல்லை நரம்பு மேலேருந்து வர நரம்புலேருந்து ஏதாவது வலி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு முதல்ல அவங்க மாத்திரைகளை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, அந்த டிபெண்டன்சி, அதை வந்து குறைச்சு எந்த ரீசன்னால வலி வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் கொடுக்கறது தான். அது மருந்து மாத்திரைகளாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம். இது எதுக்கும் கட்டுப்படாதப்ப ஊசி போன்ற மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்ல அதை சரி பண்ணுறது தான் இன்டர்வென்ஷனல் பெயின் ஃபிசிஷியனோட ஒரு வேலை, முக்கியமான வேலை அதுதான். இப்போ அந்த இன்டர்வென்ஷனல் பெயினில் தான் இப்போ நம்ம ரீஜெனரேட்டிவையும் சேர்த்துருக்கோம். ஏன்னா வெறும் ஸ்டீராய்டு மட்டும் கொடுத்தா ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வலி இருக்குது,
நீங்க வலி மாத்திரை சாப்பிடுறீங்க, கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிடுது, ஆனா திரும்பி வந்துருது இல்லையா? அந்த மாதிரி. அதாவது அதோட காரணம நம்ம சரி பண்ணல. வலி உங்களுக்கு உணராம இருக்க ஒரு ஸ்டீராய்டு மருந்து அங்க இருக்குது. ஸோ இத கரெக்ட் பண்ற வேலை தான் இன்டர்வென்ஷனல் பெயின் அண்ட் ஸ்பைன் ஃபிசிஷியனோட வேலை. இப்போ சமீப காலமாக இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேக் பெயின், அப்புறமா வந்து ஸ்பைன் பெயின், இந்த மாதிரிலாம் ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாமே தொடர்ந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேடம் அது? முக்கியமான ஜாயிண்ட் பெயினுக்கு இருக்கிற முதல் காரணம் இப்போ நான் சொல்றது வந்து ஒபிசிட்டி தான் சார். ரொம்ப அதிகமாக ஒபிசிட்டி ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதாவது பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸில் 30க்கு மேலே இருந்ததுன்னா ஒபீஸ்ன்னு சொல்கிறோம். பட் இந்த ஒபிசிட்டி இப்போது நம்ம சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா ரீசன்ட் சர்வே வந்திருக்குது. இதுலேயுமே ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ஒபிசிட்டி இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. அப்போது இந்த உடல் எடையை தாங்குற முட்டி போன்ற ஜாயிண்ட்டுகள் அதனால சிவியராக பாதிக்கப்படுது. இப்போ வந்து நிறைய எடை கூடுது, அவங்களுக்கு வந்து அதில் வந்து அதே முட்டியில் அப்படியே நடந்து நடந்து போயிட்டே இருக்காங்க, அந்த பாரத்தை தாங்க முடியல, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது. செகண்ட் ரீசன் வந்து நம்ம எல்லாமே ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பழகிட்டோம். முக்கால்வாசி நம்ம எல்லாருமே டெஸ்க் ஜாபில் தான் இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரெஜிமோ, நம்ம வந்து ஒரு டைம் எடுத்து நம்ம ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட் ப்ளே பண்ணுறது, டைம் எடுத்து வாக் போகிறது, அது கிடையாது. மூணாவது நம்மளோட போஸ்டர், உட்காந்துருக்கும் போதே நம்ம ரொம்ப கூன் போட்டு உட்காருறது, செல்ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணும்போது இப்படி குனிஞ்சிட்டே ஸ்க்ரால் பண்ணுறது, படுத்துட்டு தலையை சாய்ச்சிட்டே ஸ்க்ரால் பண்ணுறது, இது இப்போ கம்யூட்டும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாரோட ட்ராவல் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஃபுட்டு, நியூட்ரிஷன் ட்ரெண்டு தான் இப்போ வந்து நல்ல சக்ஸஸ் ஆகுது தவிர நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நம்ம வந்து கவனம் செலுத்தி எடுக்கணும். இப்போ வந்து அதே பழைய சாதம், ஃபர்மெண்டட் ரைஸ், அது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஹோட்டலில் இந்த இன்ஃப்ளூயன்சர் இதை வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்லி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் நம்ம சாப்பிட விருப்பப்படுறோமே தவிர, இல்லை இது நம்ம உடலுக்கு நல்லது, இதில் நிறைய ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இருக்குது, அதுக்காக எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி சேர்ந்துட்டே வரும்போது பாடியில் நிறைய இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுவுமே இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ்னாலே ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய இல்லை நிகழக்கூடிய ஒரு மாற்றம். அது ரொம்ப சீக்கிரம் நடக்குது. இப்போ ஸ்பைன் பெயின், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரினால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறாங்க, போயிடலாமா அப்படின்றாங்க. சர்ஜரினா சிலருந்து சரி சர்ஜரி தான் அப்படின்னு, சிலருந்து ஐயோ சர்ஜரி அப்படின்னு பயப்படுறவங்க இருக்கும். உண்மையிலேயே சர்ஜரி தான் அதுக்கான தீர்வு, இல்லை வேறு எதுனா வழி இருக்கா மேடம்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது எந்த ஒரு வியாதியுமே ஆரம்ப கட்டத்திலேருந்து ஒரு பெரிய லெவல் வரைக்கும் போகுது. அதாவது கிரேடிங் எல்லாத்துலேயுமே இருக்குது. கிரேட் 0லேருந்து கிரேட் 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கிரேட் 1ல் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படுமானா தேவைப்படாது. கிரேட் 4ல் இருக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி கடைசி நிலையில் இருக்கிறவங்களுக்கு எலும்பு ரொம்ப தேஞ்சு போய் ஒன்றோட ஒன்று உரசி டிஃபார்மிட்டி ஆகும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு சர்ஜரி தான் தீர்வு. ஏன்னா ரொம்ப முத்திடுச்சு, இதுக்கப்புறம் அதை போய் நம்ம ஊசி போட்டு சரி பண்ண முடியுமானா அதோட சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் இந்த முதல் 3 கிரேடில் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்மளால் இந்த டிசீஸ் ப்ராக்ரஷனை கம்மி பண்ண முடியும், டிசீஸ் எந்த அளவு போயிருக்கோ அதை ரிவர்ட் பண்ணவும் முடியும். ஸோ யாருக்கு எது தேவைங்கிறத ஒரு பெயின் ஃபிசிஷியன் பார்த்தீங்கன்னா அவங்க அதை டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சர்ஜரி தான் தீர்வுங்கிறது கட்டாயமாக கிடையாது. அப்புறம் இந்த பிஆர்பி, பிஎம்ஏசி, அப்புறம் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் நீங்கள் சொன்னீங்களே, இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. பட் அது என்னன்றது பொதுமக்களுக்கு சரியா தெரியாது. ஒரு டாக்டராக நீங்கள் சொன்னீங்க, அது ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்ன மேடம் அது? ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய உடலில் வந்து நிறைய டைப் ஆஃப் செல் இருக்குது. இப்போ ரத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிசி, சிகப்பணுக்கள், டபிள்யூபிசி, ஒயிட் அணுக்கள், பிளேட்டிலெட்ஸ், இந்த மாதிரி சில செல்கள்லாம் இருக்குது. ஒரு காயம் ஒன்று தோலில் ஆகுது, தன்னால் நம்ம அழுத்தி பிடிக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து தன்னால் கட்டுது, ஒரு ஸ்கேப் வருது, ஒரு வாரத்தில் ஆறிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிளேட்டிலெட்டுங்கிற ஒரு செல்லு தான். இந்த பிளேட்டிலெட்டை ஏன் உடல்ல எல்லாமே தன்னால சரியாகாதான்னு கேட்டால், நிறைய இடங்கள் லைக் டெண்டான், நம்மளுடைய டிஸ்க்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் பிளட் சப்ளையே ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேட்டிலெட்டை பேஷண்ட்டோட பிளட்லேருந்து எடுத்து பிளேட்லெட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு அல்ட்ராசவுண்டோ சியாமோ வச்சு அதே இடத்துல செலுத்தும் போது அதை ரீஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதாவது முன்பு இருந்த மாதிரி பழைய நிலைக்கு, இப்போ கிழிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு டெண்டனைட்டிஸ் இருக்கலாம், அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு, பிஆர்பி அப்படின்னு ஜென்ரலாக சொல்லப்படுது. நீங்கள் கேட்குற பிமேக், எஸ்விஎஃப் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூட எக்ஸ்ட்ராவாக மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மெடிசினல் சிக்னலிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற
ஒரு எக்ஸ்ட்ரா செல் ஒன்று நம்மளோட எலும்பு மஜ்ஜைக்குள்ள இருக்கும். எப்பயுமே எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் நம்மளோட எல்லா ரத்த செல்கள்லாம் உற்பத்தி ஆகி வரும். ஆர்பிசி வரும், டபிள்யூபிசி, பிளேட்லெட் எல்லாமே அங்கேருந்து உற்பத்தி ஆகி வர்றது தான். அது கூட ஒரு டைப் ஆஃப் ஸ்டெம் செல், மீசன்கைமல் ஸ்டெம் செல்லுங்கிறது இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம்னா டேப் பண்ணி அதே மாதிரி ஊசி மூலயமா எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த செல்களை திருப்பி டேமேஜ் ஆன ஏரியாவுக்கு போடுறோம். கொழுப்புலையும் இந்த செல்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் ஒரு சின்ன ஊசி மூலயமா எடுத்து போடுறோம். இது எதுவுமே மயக்க மருந்து, லோக்கல் அனஸ்தீஷியா மட்டுமே கொடுத்து மயக்க மருந்து இல்லாமல் டே கேர் ஒரே நாளில் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ். அப்புறமா வந்து பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல பெரியவங்க வரைக்கும் இருக்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது வந்து பேக் பெயின் வந்துடுதுன்னா அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பண்ணாலும் இல்லை சரி யாருன்னா டாக்டர் சொன்னாலும் அவங்க வந்து அவங்க படுக்கிற விதம் சரியில்லை, அவங்க போஸ்டர்ஸ் இல்லை உட்காரது சரியில்லாமல் இருக்கும், இல்லை அவங்க சரியான டயட் இருக்காது சாப்பாடு, இல்லை எக்ஸசைசிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்றாங்க. அது உண்மையிலேயே அதுக்கெல்லாம் போக்குறதுக்கான வழி கரெக்டான என்ன மாதிரி பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். எப்படி என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது, அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யலாம்னு சொன்னீங்க. ஷூர். இப்போது டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போது வாங்குற சேர் வந்து எர்கனாமிக்கலி அவங்களுக்கு டிசைன் ஆன சேர், அதாவது எங்கே உட்காந்தாலுமே நல்ல முதுகு அந்த சேர் மேலே படுறது மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக கேப் எதுவும் இல்லாமல் உட்காரணும். ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற சேர் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் லேப்டாப் பார்க்குறீங்க, புக்கு படிக்கிறீங்க, எது பண்ணுறீங்கனாலும் இப்படி கூன் போட்டே படிக்காமல் உங்களுடைய கண் லெவலுக்கு அந்த லேப்டாப்பு, இப்போல்லாம் புக்குக்கு கூட உங்களுக்கு ஒரு ரீடர் மாதிரி வந்துச்சு, அதில் வச்சு படிக்கும்போது பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தாலுமே ரொம்ப கூன் போட்டு இப்படி சோஃபாலாம் உட்காந்துட்டு படுத்துட்டு படிக்காமல் லேப்டாப் பார்க்குறது அவங்களுடைய கண் லெவலுக்கு பார்க்குறது பெட்டர். செல்ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ரொம்ப மூழ்கி போய் கூன் போட்டு படுத்துகிட்டே தலையெல்லாம் சாய்ச்சிட்டு பார்க்குறது அந்தளவு அட்வைசபிள் கிடையாது. பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாள் ஃபுல்லாக நம்ம அந்த பொசிஷனில் தான் உட்கார போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஏஞ்சி ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சாவது பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச், ஒரு வாக் போயிட்டு திருப்பி உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே ஜங்க், ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப அதிகமாக டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம செல்களை டேமேஜ் பண்ணுறது இந்த டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ்லேயும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சத்து கிடையாது, எம்டி கேலரிஸ் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது உடல் பருமன் போடும், உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, சத்தும் உடம்புக்கு கிடைக்காது. ஸோ அப்போது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பாடி பில்டர்லாம் இல்லை, நான் வந்து சாதாரணமாக தானே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே 0.8 mg/kgக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 60 கிலோனா 60 × 0.8, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். காலை, மத்தியானம், நைட்டு இதில் ப்ரோட்டீன் அதிகம் எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த அதிகமாக பசிக்கிறது, திருப்பி திருப்பி ஏதாவது போய் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை முதல்ல குறைஞ்சிரும். உடலுக்கு புரத சத்து ரொம்ப ரொம்ப தேவை. ரொம்ப அதிகம் போகக்கூடாதுங்கிறது ஒன்று. பட் நம்ம இந்தியன் ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்பு ப்ரிடாமினேட்டட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ், சப்பாத்தி, இந்த மாதிரி கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 சர்விங்ஸாவது எடுத்துக்கணும். கலர் காய்கறிகள், கலர் பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். சின்ன பசங்கள்லேருந்தே அவங்களுக்கு அதை கொடுத்த இதுதான் நார்மல் ஃபுட்டு. அது வந்து நம்ம என்னைக்காவது ஒரு அக்கேஷனுக்கு போனால், ஒரு வெளியில் போனால், ஒரு பார்ட்டிக்கு போனால் கேக்கு, சிப்ஸு, பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்லான்றத அவங்க மனசுலேயும் விதைக்கணும். வீட்டில் வாங்கி வச்சு ரொட்டீனாக நம்ம சாப்பிட்டோன்னா அவங்களும் எடுத்து சாப்பிட தான் போகிறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு பசங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்குறது தான் ஆயிட்டு. கில்ட்டி எல்லார் வீட்லேயுமே இப்போ அப்படி தான் இருக்குது, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. பட் அந்த பசங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் இப்போ தான் எங்களோட குழந்தைக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் 2 பேரும் போய் ஸ்விம்மிங் போனாங்கன்னா என் பையன் அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எதை மற்றதை பண்ணுறதை விட 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் நேரம் செலவழிக்கும் போது அவங்களுக்குள்ள பாண்டிங்கும் அதிகமாகுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு நார்மல் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த பசங்களுக்கு தெரியுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே கம்மியாகும். ஒரு முக்கியமான ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸும் தான். இப்போ இருக்கிற கட்டத்தில் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், இன்னொரு 4 பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது விட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு தலைமை குணம் வர்றது, இது எல்லாமே இதில் வந்துடும். இது எல்லாமே நல்லா வரும்போது அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு 20s 30sலேயே இந்த மாதிரி ஏஜ் ஆனால் வரக்கூடிய இந்த டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், பெயின் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறமா பெரும்பாலும் வலி அப்படின்னு வந்துட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இதில் நடக்கக்கூடிய தவறுகள்
ஜென்ரலாக என்ன, அதுலேருந்து என்னென்ன வந்து அவங்க செய்யக்கூடாது, ஒரு ஜென்ரலாக யாருமே வந்து இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன மேடம் உங்களுக்கு? இப்போ வந்து எந்த மெடிசனாக இருந்தாலும் இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு வலி வருது, டக்குன்னு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசிக்கு போவாங்க. வலிக்குது, எனக்கு ஒரு 2 நாளைக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 2 நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க. இதை ஒரு நாளோ 2 நாளோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா, என்ன காரணத்துக்காக வலி வருதுங்கிறத கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வலி மாத்திரைகள்லாம் என்எஸ்ஏஐடிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த என்எஸ்ஏஐடிஸ்க்கு கிட்னி மேலே ஒரு ஆக்ஷன் உண்டு. ரொம்ப நாளாக மானிட்டரிங் இல்லாமல் இந்த மாதிரி வலி மருந்துகளை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து எந்த பிரிவில் வேணாலும் இருக்கலாம், ஆயுஷாவும் இருக்கலாம், அலோபதிக்காவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எந்த மானிட்டரிங்கும் இல்லாமல் இந்த மாதிரி மருந்துகளை நிறைய நாள் சாப்பிட்றவங்களுக்கு கிட்னி லிவர் பாதிப்பு வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். நோயும் சரியாகாது, கிட்னி லிவர் போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி அல்சர் பிரச்சனை காமனாக அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போது ஒரு பேண்டப்ரசோல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரைகள் சேர்த்து கொடுப்போம். அது இல்லாமல் இதை மட்டும் சாப்பிட்றது. என்னுடைய அண்ணாக்கு வலி வந்தப்போ இந்த மாத்திரையை தான் டாக்டர் கொடுத்தாங்க, அப்போ நான் இதே மாத்திரையை சாப்பிட்லாம்லன்னு சொல்லி மாற்றி சாப்பிட்றவங்கலாம் கூட உண்டு. அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன கண்டிஷனோ எதுக்காக அதை கொடுத்தாங்களோ அது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம அலோபதியில் கொடுக்கறது எல்லாமே டோஸ் மானிட்டர்ட், கால்குலேட்டட், இத்தனை கேஜிக்கு இத்தனை கொடுக்கணும், இத்தனை நாள் தான் கொடுக்கணும்னு எல்லாமே ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை தன்னால் எடுத்துக்கும் போதோ கூகுள் செஞ்சு பார்க்கும் போதோ நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேடம். சாதாரண இந்த க்ரானிக்கல் பெயின்ஸ் இருக்குல்ல மேடம், அந்த க்ரானிக்கல் பெயின்ஸ் இருக்கும்போது இந்த பேஷண்ட்ஸ் வந்து தி கெட் மென்டலி டிஸ்டர்ப்டு. என்னவோ ஏதோ அப்படின்னு பயம் வந்துடுது. அதுவே வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேனை குறைக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து ஃபர்தராக வேறு டிசீசஸ் எதுனா அஃபெக்ட் ஆகிறதுக்கோ இல்லைன்னா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம்? இது வந்து பை டைரக்ஷனல் சார். எப்பயுமே வலி வர்றவங்க ஆமாம் எப்போ இந்த மாதிரி மனசளவில் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒரு 60s 70s ரீச் பண்ணும்போது வலி வந்துருச்சு, அவங்களாலேயே தன்னாலே எழுந்து ஒரு பாத்ரூம்க்கோ தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு பண்ண முடியலங்கும் போது மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லையே, அப்போது நம்ம இருந்து என்ன பண்ணுறது அந்த மாதிரி. பட் யங் ஏஜில் நாங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஒரு ரீசெண்டாக ஏதாவது அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது, அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உடலில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த வலி ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக அவங்களுக்கு தெரியும். அது பாடியோட ஒரு ரெஸ்பான்ஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் இதை நாங்கள் ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லுவோம். எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு ரேடியோலஜிக்கலாக பிளட் டெஸ்ட்டில் எதுலேயுமே இருக்காது. பட் அவங்க வந்து வலியில் பயங்கரமாக அழுவாங்க, துடிப்பாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு. பட் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏதோ விரும்பத்தகாத இல்லை ரொம்ப மோசமான ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து அவங்க மென்டலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வலி வரும். வலினாலேயும் ஒரு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். அதனால தான் பொதுவாகவே 30 to 40% சைக்கலாஜிக்கலாகவே அஃபெக்ட் பண்ணி பெயின் வர முடியும். அதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் எப்பயுமே ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட நாங்கள் எப்பயுமே ஒரு ஒப்பீனியனுக்கு அனுப்புவோம். நீங்கள் பாருங்கள், அவங்க ஓகேவா பாருங்கள், இல்லை தேவைன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கஷ்டம் வரும்போது அதை எப்படி கோப் பண்ணுறதுங்கிற கோப்பிங் மெக்கானிசம் சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது தாட்ஸ் வருது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்னர்கிட்ட பேசுங்க, இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அதை பற்றி சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலி பீன் ட்ரெயின்டு. அது எந்த அளவுக்கு இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்தியன் பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிருக்காங்க மேடம்? இந்தியா தான் சார் அதில் முன்னோடி. அதை சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப 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 பெருமை. ஏன்னா நம்ம இந்தியாவில் 7 டிசீசஸ்க்கு அல்லோஜெனிக், அதாவது இன்னொரு மற்றவங்கள்டேருந்து ஸ்டெம் செல்லை எடுத்து, இப்போ எப்படி நம்ம பேராசிட்டமல் மருந்து வாங்குறோமோ அந்த மாதிரி ஆஃப் த ரேக் அவைலபிளாக செய்யக்கூடிய அளவுக்கு 7 டிசீஸ்க்கு வந்து இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ரீசர்ச் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பேஷண்ட்ஸ் தான் அதை அதிகமாக யூட்டிலைஸும் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஃபாரினில் போய் ட்ரெயின் ஆகிறது போய் ஃபாரினில் இருக்கிற கிராஜுவேட்ஸ்லாம் இங்கே வந்து நம்மக்கிட்டேருந்து இந்த ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்பயுமே நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஃபாரினில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓஹோ பாருங்கள் ஃபாரினில் எல்லாமே பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுங்க அதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு. ஆனால் அதே இந்தியாவில் பண்ணும்போது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம், நம்ம ஆளுங்களே வந்து நீங்கள் இந்தியர்களை வந்து சோதனை எலி மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையவே கிடையாது சார். நம்ம இதில் முன்னோடி, அதில் நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். இந்தியாவில் நிறைய எவிடன்ஸ் பேஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்து நம்ம நிறைய கண்டிஷன்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ மற்றவங்கள்டேருந்து எடுத்து போடுற ஸ்டெம்ஸிலே நம்ம இவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கோங்கும் போது நம்ம உடல்லேருந்தே எடுத்து போடுறதுங்கிறது எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு சேஃபான ட்ரீட்மெண்ட்.
அப்புறமா இப்போ இந்த பெயின் மற்ற எல்லாத்துக்குமே வந்து டெக்னாலஜிஸ் டெவலப் மேடம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராஸ்கவுண்ட் அப்புறம் ஃப்ளோரோஸ்கோப்பி இதெல்லாம் வந்து இதோட பங்கு எந்த அளவுக்கு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் ஆகுது மேடம்? இதுக்கு ஒரு 50%க்கு மேலே அதிக பங்கு இருக்குது சார். இப்போ எப்படி சரியான ஒரு ரீஜெனரேட்டிவ் டெக்னிக்கில் வந்து நம்ம பிஆர்பி எடுத்து போடுறதுங்கிறது அல்ட்ராசவுண்டோ இல்லை ஒரு எக்ஸ்ரே கைடன்ஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நானாக தொட்டு பார்த்து இங்கே வந்து ஓகே சூப்ராஸ்பைனேட்டஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் வந்து ஊசி போட்டால் இந்த சதைக்குள்ளே போயிடும் நான் நினைக்கலாம். பட் என் ஊசி எத்தனை சென்டிமீட்டர் போயிருக்கு, அவங்களுக்கு எந்த அளவு கொழுப்பு இருக்குது, எந்த அளவுக்கு சதை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா எங்கே இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்போது அல்ட்ராசவுண்ட் மூலயமா நம்ம பார்க்கும்போது நம்மளால தெளிவாக 100% கரெக்டாக அந்த இடத்துல போட முடியும். ஸோ இந்த கைடட் இன்ஜெக்ஷன்ஸ் கம்பல்சரி இஸ் அ மஸ்ட் திங். மேடம் இப்போது சிலர் வந்து முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற கேஷியர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல தான் உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து மெயினாக இந்த வந்து பேக் பெயின் இந்த மாதிரி வருது. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன மேடம்? இங்கே உங்களோட ஜாப் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ சிட்டிங் போஸ்டர் சரி பண்ணுங்கள், நல்ல சேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல சேரில் உட்காந்துக்கோங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸை உங்கள் பார்ட்டில் ஒரு ரொட்டீனாக ஆக்குங்க. 10 to 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது ஒரு எடை தூக்கின ஒரு எக்ஸசைஸ், வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸோ, ஒரு எல்லாரும் 10,000 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோ போக முடியலனாலும் ஒரு 4,000 to 5,000 ஸ்டெப்ஸை வந்து எய்ம் பண்ணுங்கள். நல்ல நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு டயட்டை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் மேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தவிர்த்து ப்ரிவென்டிவ் மெஷராக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுன்னு வலி நிவாரணியோடு இருக்கணும், எனக்கு வலியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ் என்ன மேடம்? அது முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சொன்ன எல்லா அட்வைஸ் இந்த சேம் திங். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் எல்லாத்துக்குமே முன்னாடி வர்றது. சாப்பாடு, உடற்பயிற்சி, மனதை நிம்மதியாக வச்சுக்கிறது, வேற எது மூலயமாவும் நம்மளால அதை வந்து சாதிக்கவே முடியாது. இது மூணுத்தையுமே பண்ணிட்டு மீறி ஒரு வலி வரும்போது அதை இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை முதல்லையே வருமுன் காப்போங்கிறது கரெக்டு. வந்துருச்சுன்னா அதை வந்த உடனேவே அதை காப்பாற்றி சரி செய்கிறது தான் நீண்ட நாளைக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுக்காமல் நம்மளால சரி செஞ்சுக்க கூடிய ஒரு நல்ல யோசனை. ஃபைனலி டு கன்க்ளூட் திஸ் இன்டர்வியூ, இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு, ஜென்ரல் பப்ளிக்கு, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், அதை வாட் ஆர் த டிப்ஸ், வாட் ஆர் த சஜஷன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க மேடம் ஃபார் அ பெட்டர் ஹெல்த்? 8 மணி நேரம் தூக்கம் நான் நெகோஷியபிள். சீக்கிரம் தூங்க போயிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் லைட்டு, டெலிவிஷன், செல்ஃபோன் இதெல்லாம் நிறுத்திட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு எக்ஸசைஸையும் உங்கள் பசங்களோட விளையாடுறதையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து பிக் பண்ணுறதையும் எப்பயுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. மனசை எந்த அளவு நிம்மதியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் அதையே நினச்சி நம்ம உடல்நிலையை பாழாக்கிக்கிறதுக்கு அளவுக்கு லைஃப் அவ்வளோ பெருசு கிடையாது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஸோ இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்ந்தோங்கிற திருப்தி வரும். 100 வயசு வரைக்கும் இருக்கும், ஆனால் வந்து 50-60 வயசுக்கு மேலே என்னால் படியேற முடியாது, என்னால் இந்த உணவை சாப்பிட முடியாது, என்னோட பேர குழந்தைங்களை கொஞ்சம் முடியாதுங்கிற லைஃப் வந்து காம்ப்ரமைஸ்டு லைஃபாக இருக்கும். அப்படி அதையும் மீறி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா செல்ஃப் மெடிகேட் பண்ணாமல், கூகுளை தேடி போகாமல் உங்கள் டாக்டரை தேடி போங்க. டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க. நேயர்களே, இதுவரை நம்மோடு டாக்டர் கிருத்திகா பாலகிருஷ்ணன் அவங்க பல தகவல்களை, அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்டது, அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இல்லை உங்களுக்கு தோணுச்சு எதனா சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.